கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஓய்வு நாளுக்கு என்று வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு செய்தி கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே, இன்றைய தினத்துல என்னென்ன வார்த்தைகள் எங்களோடு நீர் பேச சித்தமானீரோ பேசி ஆசீர்வதிங்க. அப்பா, உடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரசங்கத்துக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளை ஆண்டவரே சபித்து பாதாளத்துல கட்டுகிறேன். என் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், நமக்காக அவர் யாவும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. சோ இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பலாம். சங்கீதம் 123 1-2 வசனங்களை வாசிப்போம். பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேத வசனத்துல கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இடைப்படுகிறார். பாருங்க, யாரெல்லாம் எந்த பலவீனத்தோடு தேவனை நோக்கி ஆண்டவரே எங்களுக்காக மனம் இறங்குங்க என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தீர்களோ, என் தேவனாகிய கர்த்தர் அந்த காரியங்களை காண்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரை நோக்கி எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, எங்களுக்காக இறங்கி வாங்க ஆண்டவரே, எங்களுடைய காரியத்தை பாருங்க என்று நீங்கள் யாரெல்லாம் ஜெபித்தீர்களோ எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் தரவும் வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த வேளையில வேலைக்காரருடைய கண்கள் எஜமானனை நோக்கி இருக்கிறது போல, ஒரு வேலைக்காரருடைய கண்கள் அந்த எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என் கண்கள் இருக்கிறது, எனக்கு அவர் இரக்கம் செய்வார் என்று விசுவாசத்தோடு அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். ஆமென். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்களை கர்த்தர் கைவிட்டதே இல்லை. ஆமென். இந்த ஜெபத்தை நீங்க கடந்த நாட்கள் ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, நாங்க இன்னும் தள்ளாடிக்கிட்டே இருக்கிறோம், இன்னும் நாங்கள் இடர்களாவே இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று போராடி ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஞானமுள்ள இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். ஆனா நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுகிறோம் என்றா, மனுஷனை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடும், மனுஷனை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அவங்க நமக்கு இரக்கம் செய்வாங்க, அவங்க எனக்கு வழிகளை கொடுப்பாங்க, அவங்க என்ன வழி நடத்துவாங்கன்றதுனால நம்மளுடைய வாழ்க்கை நாட்களில் எல்லாமே ட்ரையா போகுது, நம்முடைய ஆசீர்வாதங்கள் குறைவா இருக்கிறது, சரியான ஆசீர்வாதத்துக்குள்ளாக போக முடியல. அதனாலதான் நம்மளுடைய நினைவுகள் பயத்துக்கு நேரா போகுது, நம்முடைய நினைவுகள் பயத்துல பலவீனத்துக்கு நேரா போகுது. ஐயோ, காரியம் நடக்கவே இல்லையே நடக்கவே இல்லைன்ட்டுதான் இப்போது நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். பாருங்க, மனுஷரை நோக்கி பார்க்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் நடைபெறாது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறீர்களோ, இந்த வேத வசனம் சொல்லப்பட்டது போல ஒரு வேலைக்காரன் அந்த எஜமான் எப்ப நமக்கு கூலி கொடுப்பாரு, எப்ப நம்மளுக்கு படி அளப்பாரு, எப்ப நமக்கு எல்லா காரியத்தையும் செய்வாருன்னு காத்திருக்கிறானோ, அந்த மாதிரி தேவ சமூகத்துல அங்கே நோக்கி கர்த்தருடைய கண்கள் நோக்கி நீங்க காத்திருக்கும் பொழுது, வேலைக்காரனாகிய ஒருவன் ஒரு எஜமானை நோக்கி காத்திருப்பது போலவே நீ காத்திருக்கிற வேலையெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, தாவீது விதமாய் வசனத்துல சொல்லுகிறார். சங்கீதம் 34 நம்ம 5-6 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென் ஹல்லேலூயா. தாவீதை போல ஒரு நன்கு அறிந்த மனிதனை நம்ம பார்க்க முடியாது. அவர் சொல்லுகிறாரு, நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறேன். இந்த ஏழை கூப்பிட்டேன், என்னால முடியாது, நான் மனுஷங்கிட்ட போக முடியாது, நான் மத்தவங்க கிட்ட போக முடியாது, நான் போனா என்னை எல்லாரும் இக்னோர் பண்றாங்க, யாருமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா நான் கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டா என் கர்த்தர் இறங்கி வருவார். மனுஷன் இறங்க மாட்டான். மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் கல் நெஞ்சுமா இருக்கு, நம்ம கூட இருக்கிறவங்களுடைய மனதெல்லாம் வேற மாதிரி மாறுது. அவங்க கிட்ட போய் எனக்காக இறங்குங்கன்னு சொன்னா இறங்க மாட்டாங்க. ஆனா என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் அமர்ந்திருக்கிறேன். இந்த ஏழை கூப்பிடும் போதெல்லாம் என் கர்த்தர் எனக்காக இறங்குவார். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, தாவீதை போல நாமோ தேவனை நோக்கி காத்திருக்கிற வேளையில என் தேவன் தாமே இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார். என் தேவன் உங்களை வழி நடத்தவும் வல்லவராய் இருக்கிறார். அவர் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தா அவரையே நோக்கி நீங்கள் பார்க்கும்போது என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறார், சங்கீதம் 62 வாசிக்கிறோம், அவரை நோக்கி நான் அமர்ந்திருக்கிறேன், அவரை நோக்கி காத்திருக்கிறேன், என் தேவனை நோக்கி நான் அமர்ந்திருக்கிறபடினால, காத்திருக்கிறபடினால, என் பலனாய் இருக்கிற அவரை நான் நம்பி இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை என்று அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, நாம தேவனை நோக்கி காத்திருக்கும் போதோ, அமர்ந்திருக்கும் போதோ, அவரை நோக்கி நாம் செயல்படும் போதோ நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என் தேவன் உங்களை அசைக்க விட மாட்டார். என் தேவனை நோக்கி அவர்தான் பலன், அவர்தான் எனக்கு எல்லாமே, அவர்தான் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, அவரை நோக்கி காத்திருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எது தேவையோ அது செய்யவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. இந்த காலை வேளையில எந்த மன வேதனையோடு, அப்பா இந்த விஷயத்துக்காக எனக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே, அப்பா என் பிள்ளைக்காக நான் வந்திருக்கிற மனம் இறங்குங்க ஆண்டவரே, அப்பா நான் பலவீனத்தோடு வந்திருக்கிறேன் எனக்காக மனம் இறங்குங்க என்று இந்த வேளையில நீங்க காத்திருந்தீங்கன்னா, என் கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக யாவும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர் பாருங்க. நம்ம ரூத்தின் சரித்திரத்துல ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். ரூத் பாத்தீங்கன்னா நகோமியோடு கூட இந்த வேளையில பெத்லகேமுக்கு வருகிறார்கள். மோவாப்ல இருந்து இவங்க வரும்பொழுது தன் கணவரை இழக்கிறார்கள். 2 பேருடைய கணவரும் இழந்து போகிறார்கள். வருமானமே இல்லாம, வழியே இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவங்க வெறுமையாய் வருகிறார்கள். வரும்பொழுது இங்க போவாசுடைய வயல்வெளிக்கு ரூத் கடந்து போகிறா. அங்கே போவாஸ் வந்து பாக்குறான், யார் அந்த பிள்ளை புதுசா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு அவன் சில காரியங்களை நோட் பண்ணிட்டு தன் வேலைக்காரனை நோக்கி கேட்கிறான், யார் இது, என்ன விஷயம் என்று விசாரிக்கும் போது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இவங்க நகோமியுடைய மருமக இந்த வயலுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க உணவுக்காக இந்த தானியம் பொறுக்குவதற்காக வந்திருக்கிறாங்க. சோ இந்த வேலையில அரிக்கட்டுகளுக்கு சிந்துற அந்த தானியத்தை எடுக்கிறதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது போவாஸ் இந்த இடத்துல சொல்லுகிறார், திரும்பி ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ரூத் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் வார்த்தைகளை நம்ம கவனமா கவனிக்கிறோம் பாருங்க. ரூத்துடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். அந்த எஜமான் அவ்வளவு நேர்த்தியாய் வந்து அந்த மகளை ஆசீர்வதிக்கிறான். இந்த வேலைக்காரனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த எஜமான் அறிந்து வைத்திருக்கிறான். அந்த வேலைக்காரன் அந்த ஏழ்மையான பெண்ணுடைய நிலைமையை அவன் அறிந்து அந்த எஜமானை நோக்கி சொல்லுகிறான், ஐயா இந்த பிள்ளைக்காக நீங்க இறங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே எஜமான் இறங்கி வந்து அவளுக்கு உதவி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான ஒரு எஜமானே தன்னுடைய வேலைக்காரர்களும் தன்னிடத்துல வேலை செய்கிறவர்களுக்கு இவ்வளவு தயவு காண்பிப்பார்கள் என்றால், என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, பரலோக தேவனை நோக்கி வாசமா இருக்கிற பிள்ளைகள், அவரை நோக்கி காத்திருக்கிற உங்களுக்கு அவர் இறங்குவது, அவர் எவ்வளவா இறங்குவார் என்பதையும் இந்த கால வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் இறங்குகிறவராக இருக்கிறார். உங்கள் கண்கள் அவரையே நோக்கி பார்க்கும்போது என் தேவனாகிய கர்த்தர் உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை. ஒரு அவல பெண்ணுடைய நிலைமையை கர்த்தர் கண்டார். ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தது போல, ஒரு ரூத்தை ஆசீர்வதித்தது போல, அவள் வந்து எப்படியாகிலும் இந்த வயல்ல நமக்கு ஏதாவது கிடைக்காதா, இந்த எஜமான் நமக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்ப்போடு கூட அந்த இடத்துல அவ கடந்து போகும்போது அந்த எஜமான் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு காலையில பிரசங்கத்தை கேட்க வந்த அருமையானவர்களே, எதெல்லாம் இழந்து வந்தீர்களோ, என்னெல்லாம் காரியத்தை இழந்தீர்களோ, ஒருவேளை சுகம் இழந்திருக்கலாம், நன்மைகள் இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையில நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருந்தீங்கன்னா, எஜமானை நோக்கி ஆண்டவரே நீங்கள் இரக்கம் செய்யும் வரை உம்மையே நோக்கி நான் காத்திருப்பேன் என்று சொல்லுவீர்கள் என்றால், என் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதத்துல விதமாய் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்துல விதமாய் வசனம் சொல்லுகிறது, என் பரலோக தேவனை அல்லாமல் எனக்கு வேற யார் உண்டு. நம்ம வாசிப்போம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. ஆமென். ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமும் கிடையாது, உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல ஆண்டவரே. பரலோகத்திலே எனக்காக நீர் ஒருவரே இருக்கிறீர். உம்மையே நோக்கி நான் பார்த்திருக்கிறேன், உம்மையே நோக்கி நீ இரக்கம் செய்யும் வரை உம்மையே நோக்கி நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவருக்கு அவர் இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ரூத்துக்கு எப்படி இழந்தவளுக்கு எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து அந்த பிள்ளை ஆசீர்வதித்தாரோ, அவ்விதமாகவே நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தாவீதை கண்டோமே, ஆண்டவர் அவன் கூப்பிடும் போதெல்லாம் இறங்கி வந்து அவனை ஆசீர்வதித்தது போலவே நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் என் கர்த்தராகிய தேவன் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோ வேலைக்காரருடைய கண்கள் எஜமானை நோக்கி காத்திருப்பது போல நீங்கள் கொஞ்ச நாள் காத்திருக்கிறதை கர்த்தர் அறிகிறார். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நிறைவாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர்
இரக்கம் செய்யும் வரை உண்மையே நோக்கி பார்ப்போம் என்று ஆண்டவரே இன்றைய தினத்தின் வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்கள் வீடுகளுக்காக எங்கள் சபைகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திற்காக வருகிறோம் ராஜா. நீர் இறங்கி வருவீராக, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டது போலவே அப்பா இந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. மகிமையின் தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. என் பிரசன்னத்தினால் ஆண்டவரும் பிரசன்னத்தினால நிரப்புவீராக, ஆண்டவரும் தயவுனால நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா. அப்பா நன்றி அப்பா. இவங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற செய்யுங்க. உம்மை நோக்கி பார்க்கிற இந்த முகங்கள் பிரகாசம் அடையட்டும். இந்த நாள் முதற்கொண்டு தேவரீர் எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக்குள்ள ஆசீர்வதியும். இந்த வேளையில கூட யாராகிலும் வியாதியோடு ஆண்டவரே ஜுரத்தோடு பயத்தோடு பலவீனத்தோடு யாராகிலும் இருந்தா இந்த வேளையில ஆண்டவரே பூரண சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே வியாதி எல்லாம் விக்கிரம் எல்லாம் நீங்கி போகட்டும். பூரண சுகம் ஆரோக்கியம் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நிரப்பட்டும். ஆண்டவரே தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். எல்லா விதமான பிசாசின் கிரிகளை இயேசு நாமத்தில் அடியேன் சபித்து கட்டுகிறேன். ஆவியானவர் தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise the Lord. God bless you.